விவசாயிகளுக்கு வணக்கம். புதிய விவசாயம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்கள் கலைவாணன் நகரி. இந்த போட்டோல இருக்கிற மாதிரி உங்களோட தக்காளி செடிகள் இருக்கா, உங்களோட தக்காளி காய்கள் இருக்கா, இல்ல 50 டு 55வது நாள்ல உங்க தக்காளி செடியானது இருக்கா? இது உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. ஆமாங்க, இதுதான் தக்காளியில வரக்கூடிய பிளாசம் இன்ட்ராட்டுன்னு சொல்லக்கூடிய அடிக்காய் கருப்புன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்துட்டு முக்கியமா சுண்ணாம்பு சத்தோட பற்றாக்குறை அறிகுறி தானுங்க இது. சுண்ணாம்பு சத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு என்னன்னா தக்காளியோட விவசாயத்துல ரொம்பவே முக்கியமான ஒன்று. சுண்ணாம்பு சத்து எது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, காய் செல் சுவர்களை நல்லா வலுப்படுத்தி நோய் தாக்கக்கூடிய கிருமிகள்ல இருந்தும் பூச்சிகள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறது சுண்ணாம்பு சத்து தாங்க. நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். பின்னாடியே ஸ்ட்ரெஸ்ஸையும் நல்லாவே ரிலீவ் பண்ணி கொடுக்கும். வெயில் அதிகமாக இருக்க காலங்கள்லையுமே ஸ்ட்ரெஸ்ஸை நல்லாவே ரிலீவ் பண்ணி கொடுக்கும். இதில் இந்த பிக்சரில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் இருக்கிற செல்லும் கால்சியம் இல்லாத செல்லும் கொடுத்துருப்போம். இதில் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட அமைப்பு வந்துட்டு ரொம்பவே இதாக இருக்கும். அதனால தான் இந்த கால்சியத்தோட செல்லோட ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரக்சர் உண்டானாலே அந்த காயோட முழு சைஸுமே வரும். ஈல்டுக்குமே வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த ஒரு சத்துக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் சத்தும் ப்ளஸ் போரான் சத்தும் எப்போவுமே தண்ணி போகிற சைலம் வழியில தான் போகும். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம அந்த கால்சியம் சத்தை வந்துட்டு ரொம்பவே பியூராக கொடுக்கணும். அந்த வகையில் நம்ம எல்லாருமே இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறத வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கால்சியம் நைட்ரேட் யாரா டெரா வரக்கூடிய கால்சியம் நைட்ரேட் பயன்படுத்திட்டு இருக்கோம். இது வந்துட்டு நம்ம ஒரு ஏக்கர் 25 கிலோவை அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 2 to 3 முறையாக பிரித்து கொடுத்துக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. இல்லை மண்ணில் தாங்க போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நைட்ரோபோர் யாராலிவா நைட்ரோபோரை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 கிலோ கொடுக்கணும். தொடர்ந்து இந்த பயிர் முடிகிற வரைக்குமே வந்துட்டு ஒரு 50 கிலோ வரைக்கும் கொடுத்தோம்னாலே நமக்கு போதும். இல்லை நம்ம இதெல்லாம் கீழெல்லாம் கொடுத்துட்றேன் மேலேயும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்துட்டு இந்த யாராவிட்டாவோட ஸ்டாப்பிட் இருக்குது. ஸ்டாப்பிட்டை பொறுத்தளவுக்கு ஒரு லிட்டருக்கு வந்துட்டு 5 ml 10 லிட்டர் தண்ணிக்கு 50 ml கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பயன்படுத்தும் போது நமக்கு இந்த அடிக்காய் கருப்புங்கிறது வராது. நல்ல குவாலிட்டியான காய்கள் கிடைக்கும். நல்ல மார்க்கெட்டில் டாப் ரேட் போகக்கூடிய காய்கள் கிடைக்கும். இது போல் மேலும் பல தகவல்களுக்கு புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.